Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 119. First slide பார்க்கலாம். Farmers protests, union reject government offer to set up committee. Talks remain inconclusive. விவசாயிகளின் ஆர்ப்பாட்டங்கள் செயற்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை தொழிற்சங்கங்கள் நிராகரிப்பு. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முடிவில்லாமல் இருக்கின்றன. இல்லை ஃபார்மர்ஸ் ப்ரோட்டஸ்ட்ஸ் அப்படின்னா விவசாயிகளின் ஆர்ப்பாட்டங்கள் அல்லது போராட்டங்கள். யூனியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள். ரிஜெக்ட் கவர்மெண்ட் ஆஃபர், அரசாங்கத்தின் திட்டத்தை, அதாவது என்னென்னா டு செட்டப் கமிட்டி, அதாவது செயற்குழுவை அமைப்பதற்கான கவர்மெண்ட் ஆஃபர், அரசாங்கத்தின் திட்டத்தை தொழிற்சங்கங்கள் நிராகரிப்பு. யூனியன்ஸ் ரிஜெக்ட். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முடிவில்லாமல் இருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் டாக்ஸ் தொடர்ந்து முடிவில்லாமல் இருக்கின்றன. அதை ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட் இன்கன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். The storm will cross the border between Kumari and Pamban on December 4th. Meteorological Center. டிசம்பர் 4ஆம் தேதி குமரி மற்றும் பாம்பன் இடையே புயல் கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மையம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா கரையை கடக்கும் அப்படின்னா கிராஸ் த பார்டர். வானிலை ஆய்வு மையம் அப்படின்னா மெட்ரோலஜிக்கல் சென்டர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இந்தியா அஷூர்ஸ் வியட்நாம் ஆஃப் ஹெல்ப் இன் மாடர்னைசிங் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். ஸோ வியட்நாமின் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்க இந்தியா உதவி அளிக்க உறுதி. ஸோ இந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்னா ஆயுதப்படைகள். மாடர்னைசிங் அப்படின்னா நவீனமயமாக்க. இந்தியா உதவி அளிக்க உறுதி, அதாவது உறுதி அப்படின்னா அஷோர்ஸ். இந்தியா அஷோர்ஸ், இந்தியா உறுதி, உதவி அளிக்கன்னா ஆஃப் ஹெல்ப். மொத்தமாக வியட்நாமின் ஆயுதப்படையில் நவீனமாக்கி இந்தியா உதவி அளிக்க உறுதி. இந்தியா அஷோர்ஸ் வியட்நாம்ஸ் ஆஃப் ஹெல்ப் இன் மாடர்னைசிங் இட்ஸ் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Rajinikanth is determined to enter politics. Political changes is needed. Forcing occurs. Exciting interview. ஸோ இதில் டிட்டர்மைண்ட் அப்படின்னா உறுதியானது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது உறுதியானது. ரஜினிகாந்த் இஸ் டிட்டர்மைண்ட் டு என்டர் பாலிட்டிக்ஸ். அரசியல் மாற்றம் தேவை. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இஸ் நீடட். பொலிட்டிக்கல்னா அரசியல், சேஞ்சுனா மாற்றம், கட்டாயம் நிகழும். ஃபோர்சிங் அக்கர்ஸ். எக்ஸைட்டிங் இன்டர்வியூனா பரபரப்பு பேட்டி அல்லது நேர்காணல். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். The Supreme Court on Monday is set to take back President Donald Trump's unprecedented and contentious effort to exclude illegal immigrants from population total. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மக்கள் தொகையிலிருந்து விலக்குவதற்கான டொனால்ட் ட்ரம்பின் முன் எப்போதும் இல்லாத மற்றும் சர்ச்சைக்குரிய முயற்சி உச்ச நீதிமன்ற திங்களன்று விசாரணைக்கு எடுக்க உள்ளது. ஸோ சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ், மக்கள் தொகையிலிருந்து. ஸோ ஃப்ரம் த பாப்புலேஷன் டோட்டல்ஸ் விளக்குவதற்கான எக்ஸ்க்ளூட். டொனால்ட் ட்ரம்பின் டொனால்ட் முன் எப்போதும் இல்லாத அன்பிரசிடென்டட்னா முன் எப்போதும் இல்லாத மற்றும் சர்ச்சைக்குரிய, அந்த கண்டென்ஷியஸ் எஃபர்ட்னா சர்ச்சைக்குரிய முயற்சி உச்ச நீதிமன்றம், யுஎஸ் உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் திங்களன்று விசாரணைக்கு எடுக்க உள்ளது. இஸ் ஆன் மண்டே இஸ் செட் டு டேக் அப் அப்படின்னா விசாரணைக்கு திங்களன்று எடுக்க உள்ளது. செட் டு டேக் எடுக்க உள்ளது, அதாவது விசாரணைக்கு எடுக்க உள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியா சமன்ஸ் கனேடியன் என்வாய் ஓவர் கனடா பிஎம் ட்ரூடோஸ் ரிமார்க்ஸ் ஆன் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட். விவசாயிகளின் போராட்டம் குறித்து கனடா பிரதமர் ட்ரூடோவின் கருத்துக்கள் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கனடா தூதருக்கு சம்மன், நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகுமாறு கூறும் ஆணை அனுப்பியது. ஸோ என்வாய் அப்படின்னா வெளியுறவு, என்வாய்னா தூதர், கனேடியன் தூதர்னா கனேடிய மக்களுக்கான தூதர். சம்மன்ஸ் அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகுமாறு கூறும் ஆணை. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம்.
ரிமார்க்ஸ் ஆன் ஃபார்மர், அதாவது ஃபார்மர் விவசாயிகளின் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்ஸ், அதாவது விவசாயிகளின் போராட்டம். ரிமார்க்ஸ் ஆன்னா அதை குறித்து, விவசாயிகளின் ரிமார்க்ஸ் ஆன் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்னா விவசாயிகளின் போராட்டம் குறித்து. Thank you for watching friends. If you like this video, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends. Thank you for watching.